அதாவதுங்க, மற்ற மதத்தை போன்று ஒப்பிடுறதுங்கிறது இந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியும். ஒரு சில விஷயங்களை அவங்களும் செய்வாங்க, நம்மளும் செய்வோம். இது பொதுவானது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா. சில விஷயங்கள் பொதுவானது, சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்குறது. கிறிஸ்டியன்ஸ் தூங்குறாங்க, அதில் நீங்கள் தூங்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு சில விஷயங்கள் வந்து மனித குலத்திற்கு பொதுவானது, அதை பேசக்கூடாது, அதை இது கூட ஜாயின் பண்ணக்கூடாது. நம்முடைய ஷரியத் ரீதியாக எதுவெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள்ல ஆடைகள் எப்படி இருக்கணும், அதே மாதிரி இபாதத்துகள் எப்படி இருக்கணும், வணக்க வழிபாடுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு ஒப்பாகக்கூடாது. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் இருக்குது, அவங்க அதை இபாதத்தாக கொண்டாடுறாங்க, ஒரு வணக்கமாக கொண்டாடுறாங்க, அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ உதாரணமாக கிறிஸ்மஸ் இருக்குது, கிறிஸ்மஸுக்கு என்ன செய்கிறாங்க, கிறிஸ்மஸுக்கு ஹாப்பி நியூ இயர்க்குலாம் அவங்க கொண்டாடுறாங்க. அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, அதுக்குன்னு தனியாக கேக்கெல்லாம் பண்ணி விற்பாங்க, கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தில் ஒப்பாகக்கூடாது, அதைத்தான் பார்க்கணும். புரியுதா? இப்போ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் அவங்க இந்த மாதிரியான இபாதத்துகள், அவங்களுடைய வணக்கங்களின் நேரங்கள்ல என்ன செய்வாங்க, இதெல்லாம் போடுவாங்க, இப்படிலாம் செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம அதை தடுக்கிறோம். இன்னைக்கு காலத்தில் பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நிறைய லான்ச்சஸ் புதுசாக வருது, நிறைய இறக்குமதி பண்ணியிருக்கான், தீபாவளிக்கு புதுசாக இறக்கியிருக்கான், கிறிஸ்மஸுக்கு புதுசாக இறக்கியிருக்கான், வாங்க போய் எடுத்துகிட்டு வருவோம்னு இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நிறைய ஆடைகளை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டால் அது வேற, இது வேற, இது நியூ லான்ச்சஸ், அதனால இதை நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இது வீண் விரயம்ங்க. அது இப்படி வேற சொல்லிடுவாங்க, நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன், நிறைய எடுத்திருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. 5 எடுத்திருப்பேன், 6 எடுத்திருப்பேன், 7 எடுத்திருப்பேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் என்னது, இஸ்ராஃபுக்கு ஒரு வழிவகை. என்ன ஆயத்து சொன்னேன், இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். இந்த வசனம் பெண்ணுக்கு சேர்த்துதான், மிக முக்கியமாக ஆணை சொல்லி பெண்ணையும் சேர்த்து நாடுவது. ஏன்னா ஆண்கள் இன்னைக்கு நிறைய ட்ரெஸ் வாங்குறது இல்லை, பெண்கள் தான் எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸுகளை வாங்கி போட்டு குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அல்லாஹ் தஆலா ஆண்களை சொல்லணும்னு சொன்னா கேள்வி வருதா இல்லையா? பெண்கள் அவங்க தான் வாங்குறாங்க, ஆண்கள் நிறைய வாங்குறது இல்லை. ஏன் சொல்றான்னா, ஏன்னா அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, கேட்க ஒன்றுன்னா வாங்கி தர்றதுனாலதான் ஆண்களை அல்லாஹ் தஆலா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அவங்க சொல்றது தப்பு, இஸ்ராஃப், அது வீண் விரயம் அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிற அற்புதமான வசனம் இது. இந்த சூரா உங்களுக்கு ஜுஸு சொல்றேன், 15வது ஜுஸுல 3வது பக்கங்கள்ல பாருங்க. அப்ப இந்த இடத்துல ஆண்களுக்கு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு இருக்குது, இப்போதைக்கு இது வேண்டாமா, அப்புறம் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லணும். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்ப இந்த ஆண் என்ன ஆயிடுவாருன்னா, நாளைக்கு மறுமையில அல்லாட்ட பதில் சொல்லக்கூடியவரா மாறிடுவாரு. இது செய்ய சொல்றாங்க, நான் சொல்லிக்கிறேன் அல்லாட்ட பதில். என்ன சொல்றாங்க, நான் அல்லாட்ட பதில் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லுவாங்க பதில், என்ன சொல்ல முடியும், அவர்களுடைய வாய்களை அவர்கள் திறக்க முடியாது, அவர்கள் வாய்க்கு தனியாக வாய் வந்துவிடும். எல்லா உறுப்புகளும் சாட்சி சொல்லும், இவர் எங்க போனாரு, எங்க வாங்கினாரு, என்ன பண்ணாரு. ஏன் நாக்குக்கு நாக்கு வந்துடும், உதட்டுக்கு நாக்கு வந்துடும், எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். இவரு வாய் திறக்க முடியாது. அப்ப அதனாலதான் ஆண்களுடைய கட்டுப்பாட்டுல பெண்கள் இருங்கன்னு சொல்றாங்க. ஏன் புரியுதா? ஏன்னா பெண்களுக்கு இயற்கையிலேயே அதிகமான ஆசைகள் அதிகம், ஆசைகள் நிறைய. ஆசைன்னு சொல்லக்கூடாது, பேராசை இல்ல, பெசாசாசை. அந்த ஆசைதான் அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது, பங்கப்படுத்துகிறது. மட்டுமல்ல, அந்த ஆண்கள் குடும்பங்களுடைய வாழ்க்கையும் அது மிக மோசமாக மாறுகிறது, பரக்கத்து இல்லாமல் போகிறது. என்னடா அது, பெண்களை ரொம்ப எப்படி சொல்றாங்க நினைக்காதீங்க. ஏன்னா உண்மை நிலை அதுதான். எங்கோ ஒரு சில இடங்கள்ல சில ஆண்கள் எக்கச்சக்கமான ட்ரெஸ்கள் வாங்கி போடுறது உண்டு, எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல. 1000ல் ஒருத்தன் மட்டும் தான் என்ன செய்வான், அந்த மாதிரி இருப்பான். அதான் 1000 கூட சொல்ல முடியாது, லட்சத்துல ஒரு ஆள் தான் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்கள் வாங்கி போட்டு 5 ஷூவு 6 ஷூவு 7 ஷூவு 10 ட்ரெஸ் 10 டிஷர்ட் இப்படியே வாங்கி போடுற ஆளுகளும் இருக்குது. ஆனா பெரும்பான்மை யாருங்க, பெண்கள் தான். பெண்கள் தான் நிறைய இஸ்ராஃபுக்கு காரணமாகறாங்க, அதாவது வீண் விரயத்துக்கு காரணமாகுவாங்க.
நீங்க கூட பாருங்க லைஃப்ல இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் சொல்லி புதிய புதிய ஃபங்க்ஷன்களா இவனுங்களா உருவாக்குவாங்க. இந்த பெண்களாக புது புது ஃபங்க்ஷன்களை அவங்களே உருவாக்குவாங்க. மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கலாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். இவங்க ஒரு பெரிய முஃப்தியாக பெரிய ஆலிமாக்களாக மாறிடுவாங்க. அந்த நேரத்தில் ஆலிமாக்களையும் தாண்டி பெரும் பெரும் முஃப்தியாக்களாக மாறிடுவாங்க. அங்கே போய் ஒரு ஆலிம் நின்று சட்டம் சொன்னாங்க, அவங்களுக்கு இவங்க முஃப்தியாகி இப்படி சொல்லுவாங்க, ஃபத்வா கொடுப்பாங்க. இல்லை இல்லை இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும். ஆனால் 5 வருஷம் இல்லைம்மா 7 வருஷம் வரையில தான் வாங்கி கொடுக்கணும். நிக்காவுக்கு முன்னால இந்த மஞ்சள் தண்ணி விளையாடுவாங்க. மஞ்சள் தண்ணி கல்வியா என்னத்த கல்வி குழுதி நீடு களிமண்ணை தூக்கி அடிக்கணும். அதாவது இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா தானே, அதாவது மஞ்சள் குளியல், அதாவது மஞ்சள் நீராட்டு விழாங்கிறத அந்த மாப்பிள்ளைய பொண்ணுகளை உட்கார வச்சு மூஞ்சில முகத்திலையும் கண்டதையும் போட்டு பூசுவாங்க. இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம். அதாவது மாற்று மத சகோதரர்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. சரி, நம்ம ஆளுங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னா, நம்ம ஆளுங்க ஆரம்பத்திலிருந்து யாரும் முஸ்லீம்கள்லாம் கிடையாது. நம்ம ஆளுங்க ஆரம்பத்திலிருந்து யாரும் முஸ்லீம்ஸ் எல்லாம் கிடையாது. நம்முடைய மூதாதையர்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாராச்சும் ஒரு பாட்டம் முப்பாட்டம் பூட்டம் பரன் யாராவது ஒரு ஆளு எப்படி இருப்பாங்க, இந்துவா இருந்திருப்பாங்க. அது அப்படியே காலம் தொட்டு அவங்க முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலிஸ் எல்லாமே என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்க, அந்த பழைய பாரம்பரியத்தையே பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இஸ்லாமிய பாரம்பரியம்லாம் கிடையாது. ரசூலுல்லாவோ சஹாபாக்கோ இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. ரசூலுல்லாவும் செஞ்சது கிடையாது, சஹாபாக்களும் செஞ்சது கிடையாது. அதுக்கு பின்னால வந்த இமாம்களும் கூட இந்த விஷயங்களை சொன்னதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இமாம்கள்லாம் 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யாருமே இந்த விஷயங்களை சொன்னதே கிடையாது. இவங்களா இஷ்டத்துக்கு அப்படியே ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை உருவாக்குவாங்க. திடீர்னு இவங்களா ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குவாங்க. என்னன்னு கேட்டாங்க, ஏதோ ஒரு பேரோட சொல்லிட்டு அதுக்காக இது நாங்கள் செய்கிறோம் அப்படிவாங்க. இவங்களா மட்டும் இல்லாம அதுக்கு இவங்களா ஒரு புதுவிதமான ஷரத்துக்களே நிபந்தனை பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லை இந்த இடத்துல இதைத்தான் ஓதணும், அதை ஓதக்கூடாது. ஏதோ சில பாடல்கள்லாம் படிப்பாங்க, சில பாட்டுகள்லாம் படிப்பாங்க. இதெல்லாம் இஸ்லாத்திலேயே கிடையவே கிடையாது. இவங்களாம் ஒன்று ஏற்படுத்துறது. அந்த நேரத்தில் போய் ஒரு ஆலிம் சொன்னா, அப்போ என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு உடனே அவங்களுக்குள்ள யாராச்சும் வந்துருவாங்க. நான் தான் சொல்றேன் கீழே சொல்லி அவங்க ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபத்வா அவங்களே கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னால எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. கல்யாணத்துக்கு பின்னால அது கணவன் மனைவி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு திங்ஸ், பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறது, இங்கிருந்து அங்கே கூட்டிட்டு போறது, அங்கிருந்து இங்கே கூட்டிட்டு இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். புரியுதா இல்லையா? இந்த பிரச்சனையே இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கிருந்து அங்கே போறது, அங்கிருந்து இங்கே வாரது. முதல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா கணவன் கூடயும் அவங்களுடைய ஃபேமிலிஸ் கூடயும் இருக்க பழகணும் முதல்ல. புரியுதா இல்லையாங்க? ஏன்னு கேட்டா, அது இங்கிருந்து அங்க போகும்போது நல்லா தான் இருந்திருப்பாங்க. அங்க போன உடனே என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாது, பயங்கரமான வெடி. அந்த மாதிரி அங்க பார்த்தேன், அப்படி இருந்துச்சு. இங்க மாதிரி இப்படி சொன்னாங்களே, அப்படி இருந்துச்சு. அவங்க அப்படி பார்த்துக்கிறாங்க, அப்படி இருக்குது. செய்தாரசிமா இப்படின்னு உள்ளத்துல போடுவான். இந்த மாதிரி மறு வீடு போறது, 2வது வீடு வர்றது, 3வது வீடு போய் பாக்குறது, இப்படிங்கிறதா இஸ்லாத்திலே கிடையவே கிடையாதுங்க. மறு வீடுனா என்ன தெரியாதாங்க? மறு வீடுனா மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் திருப்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போறது, அதாவது பொண்ணு வீட்டுக்கு போறது. இதுக்கு பேர் மறு வீடா. மறுபடிக்கும் என்ன செய்ய கேட்டாக்கா, அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு எடுத்த மூட்டை எடுத்துறதுல இருக்கலாமே, என்ன சொல்றீங்க? அப்ப இந்த மாதிரி புதிய இஸ்லாத்திற்கு முரணான சடங்கு சம்பிரதாயங்களை செய்யும் போதுதான் அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்துல பரக்கத்தின்மையை உண்டாக்குவான். அந்த குடும்பத்துல அல்லாஹ் தஆலா சில பல விஷயங்களின் மூலமாக பிரச்சனை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். ஏன்னா இன்னைக்கு ஷரியத்துக்கு உட்பட்டு நடக்கல. எப்ப நம்ம கிட்ட ஷரியத்து மார்க்கம் பிடிமானமாக இல்லையோ, அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனையை உண்டாக்குவான். நம்ம ஷரியத்தின்படி வாழ்ந்திருந்தோம்னு சொன்னா அந்த பிரச்சனையை அல்லாஹ் தஆலா அப்படியே சால்வ் பண்ணிருப்பான். ஷைத்தான் என்ன பண்ணிட்டானா கூட இதவே சாக்கா வச்சு, இந்த சடங்கு சம்பிரதாயங்களையே சாக்கா வச்சு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவான் ஷைத்தான். அவனுக்கு அதுதான் வேணும். இதை இன்றைக்கு பல குடும்பங்கள் என்ன செய்யறதில்லை, விளங்குறதில்ல. இந்த ஃபங்க்ஷன்களை அவங்களாம் உருவாக்குவாங்களா? இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆடை என்ன ட்ரெஸ் போடணும் இவங்க தான் சொல்லுவாங்க. புரியுதா இல்லையாங்க? இந்த பெண் முஃப்திகள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவங்களாம் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குவாங்க. உருவாக்கிட்டு அதுக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க. இல்லம்மா இதுக்கு இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும், ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை உருவாக்குனது நானு அது அப்படிங்கிறதுனால.
அதனால இந்த தேவையற்ற இஸ்ராப்புகள் எங்கிருந்து வருதுன்னா, தேவையற்ற வீண் விரயங்கள் யாற்றிருந்து வரும்னா, அது எங்கிருந்து வரும்? பெண்கள்ட்ட இருந்து தான் வரும். அப்ப கணவன்மார்களோ தந்தைமார்களோ வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோ தெளிவாக அறிவு இருக்கக்கூடிய, மிக புரிந்துணர்வு இருக்கக்கூடிய நல்ல ஆண்கள், மார்க்கத்தை புரிந்து கொண்ட ஆண்கள், இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா எடுத்து சொல்லணும், இது வேணாம், இது தப்பு அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா காலப்போக சேர்த்தா என்ன செய்வான்னு கேட்டாக்க அந்த பெண்ணுக்கு கீழே ஆண்களை கொண்டு போய் வச்சு விட்டுருவான். புரியுதா இல்லையா? எங்கு ஒரு பெண் ஆணை நிர்வகிக்கக்கூடியவளாக மாறுகிறாளோ, இங்கே ஒரு பெண் ஆணை நிர்வகிக்கக்கூடியவளாக, அந்த பெண் சொன்னாக்க ஆணை நினைச்சிருவாங்க, சரிமா சரிமா அப்படின்னு கேட்டுப்பாங்க. புரியுதா இல்லையா? இந்த மாதிரி எங்க நடக்குதோ, அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக எங்க எப்படி இவங்க அமைதியா போறாங்களோ, விஷயங்களை உண்மைகளை எடுத்து சொல்லாம அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வதில்லை. புரியுதா இல்லையாங்க? அப்போ அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம எடுத்து சொல்லணும், இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடாதீங்க, இந்த மாதிரியான ஆடைகளை வாங்குங்க, இந்த மாதிரி ஆடைகளை வாங்காதீங்க, இந்த ஆடைகள் போதும், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இப்போதைக்கு ஆடைகள் வாங்க வேண்டாம், இருக்கிறத வச்சு ஓட்டுங்க, இப்படின்னு ஒரு ஆண் என்ன செய்யணும்னு கேட்டா சொல்லி கொடுத்து பழக்கணும். அப்பதான் அவங்கள்ட்ட என்ன வரும்? ஒரு பேணுதல் வரும், இஸ்ராஃபுடைய தன்மைகள் அவங்கள விட்டு நீங்கும், சிக்கனமாக இருப்பாங்க. அந்த காலத்துல யாருங்க இவ்வளவு செலவு பண்ணது? யாருமே அப்படி செலவு பண்ணல. அந்த காலம் வேற இந்த காலம் வேற. அந்த காலத்துல இருந்த அதே பூமி தான் இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு காலத்துக்கு இருந்த அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. இதை மாற்றிக்கொண்டது யாருன்னு கேட்டா மனுஷன் தான் மாத்திக்கிட்டான் இல்லையா? நாமளே என்ன செஞ்சுக்கிட்டோம்? மாத்திக்கிட்டோம். கண்டதையும் பார்த்து கண்டவங்கள்ட்டையும் கேட்டு பல விஷயங்கள் நம்ம காதல வாங்கிக்கிட்டு நமக்குன்னு ஒரு அறிவு இல்லாம யோசிக்காம மார்க்கத்தின்படி சிந்திக்காம அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம், செல்போன்ல பார்த்தோம், வாட்ஸ்அப்ல பார்த்தோம், பேஸ்புக்ல பார்த்தோம், அதுல பார்த்தோம், இதுல பார்த்தோம், எங்க பிறண்டுக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம்னா மார்க்கம் எதுக்குங்க? அந்த மார்க்கத்தை நம்ம அறிஞ்சு தேவையே இல்லையே, அறிஞ்சதும் தேவையில்லை, அது அறியறதுக்கு உண்டான நேரத்தை நம்ம தேவையில்லாம வருஷ கணக்கா கொடுத்தோமே, அதுவும் வேஸ்ட் தானே. அப்போ புரியுதா இல்லையாங்க?